3000 கிலோமீட்டரை தாண்டி தூரத்துல இருக்கிற இவனால தான் நம்ம நாட்டுல மிகப்பெரிய பிரச்சனை. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. ஈரான் இந்த தண்ணியை வச்சு தான் பல நாடுகளுக்கு தண்ணி காட்டுறாங்க. இப்போ நம்ம நாட்டில் நடக்கிற பல்வேறு தட்டுப்பாட்டுக்கும் பல்வேறு பிரச்சனைக்கும் பல்வேறு சிரமத்துக்கும் இதுதான் காரணம். கச்சா எண்ணெய், எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு மற்றும் பெட்ரோல், டீசல் இவை அனைத்துமே சரியான நேரங்களில் வராமல் இருப்பதற்கும் இந்த அனைத்து பிரச்சனைக்கும் இந்த இடம் தான் காரணம். ஹார்முஸ் ஜலசந்தி, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குறுகிய கடல் வழிப்பாதை தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம். இந்த ஹார்முஸ் ஜலசந்தி அப்படின்ற இந்த இடம் இப்ப ஏன் இவ்வளவு முக்கியத்துவமா பார்க்கப்படுது? இந்த வழியா வரக்கூடிய அனைத்து கப்பல்களையும் ஈரான் எப்படி ஏன் தாக்குறாங்க? இந்த ஹார்முஸ் ஜலசந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் எந்த நாட்டுக்கு தான் சொந்தம்? இந்த இடத்துல அப்படி என்னதான் இருக்கு? இப்படி இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை இந்த காணொலியில விரிவா பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹார்முஸ் ஜலசந்தி, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் என்பது பாரசீக வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கும் உலகின் மிக முக்கியமான குறுகிய கடல் வழிப்பாதையாகும். இந்த குறுகிய கடல் வழிப்பாதையானது வடக்கே ஈரானுக்கும் தெற்கே ஓமன் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையே அமைந்துள்ளது. உலகத்துடைய தினசரி கச்சா எண்ணெய் தேவையில 20-30% இந்த வழியாகத்தான் தினமும் போகுது. அதே போல ஒரு நாளைக்கு 20 கோடி பேரல்கள் கச்சா எண்ணெய் இந்த குறுகிய கடல் வழி பாதையாக தான் போகின்றன. ஒருவேளை இந்த கடல் வழி பாதையானது பல நாட்களா பல மாதங்களா மூடப்பட்டு இருந்தா, தடைப்பட்டு இருந்தா பல்வேறு பிரச்சனைகளை நம்ம நாடு சந்திக்க இருக்குது. நம்ம நாடு மட்டும் இல்லைங்க, பிற நாடுகளும் மிகப்பெரிய உலகளாவிய கச்சா எண்ணெய் பிரச்சனைகளை சந்திக்கும். எப்படின்னா உலக அளவுல இந்த கச்சா எண்ணெய் விலை உயரும் அளவிற்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும். அதே போல இந்த கச்சா எண்ணெய் விலை பாத்தீங்கன்னா உலக அளவுல மிகப்பெரிய உச்சத்துக்கு போகின்ற வாய்ப்பு இருக்கின்றது. இந்த ஹார்முஸ் ஜலசந்தி பாத்தீங்கன்னா ஈரானுடைய முழு கட்டுப்பாட்டிலும் முழு கண்காணிப்பிலும் இப்ப வரைக்கும் இருந்து வருது. இது மிகவும் குறுகிய முக்கிய பாதையாக இருந்தாலும் இந்த பாதையுடைய தூரம் பாத்தீங்கன்னா வெறும் 33 கிலோமீட்டர் தான். அரசியல் ரீதியா இந்த இடத்தை பார்த்தோம்னா எப்பொழுதும் எந்த நேரத்திலும் ஒரு பதற்றமான இடமாகவே, பதற்றமான பகுதியாகவே இந்த இடம் இருக்கிறது. இந்த இடம் இப்ப மட்டும் இல்லைங்க, பல ஆண்டுகளா பல நூற்றாண்டுகளா இந்த இடம் ஒரு பதற்றமான சூழ்நிலையை கொண்டு வந்திருக்கு. இந்த இடம் மத்திய கிழக்கிலிருந்து எண்ணெய்களை கொண்டு செல்வதற்கான ஒரு முக்கியமான இடமா இது இருக்குது இப்ப வரைக்கும். இந்த ஹார்முஸ் ஜலசந்திக்கு பக்கத்தில் இருக்கிற மிக அருகில் இருக்கக்கூடிய நாடுகள் ஈரானும் ஓமனும். இந்த குறுகிய நீர்நிலையின் மீது இந்த இரு நாடுகளும் பிராந்திய அளவுல பல ஒப்பந்தங்களை போட்டு வச்சிருக்காங்க. அதே போல அந்த இடத்துக்கு தேவையான உரிமைகளை இந்த இரண்டு நாடுகளும் பகிர்ந்து கொண்டிருக்கு. இப்ப மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துக்கு பல ஆண்டுகளா இந்த ஈரான் நாடு இந்த இடத்தினுடைய முக்கியத்துவம் காரணமா இந்த இடத்தை மூட போறோம் அப்படின்ட்டு பல முறை சொல்லிக் கொண்டே தான் இருக்கிறாங்க. 2011 வருஷம் கிட்டத்தட்ட 17 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய், அதுக்கப்புறம் உலகின் வர்த்தக எண்ணெய் கிட்டத்தட்ட 20% ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தான் தினமும் கப்பல்ல போயிருக்கு. வருஷத்துக்கு மொத்தம் 6 பில்லியன் பீப்பாய்களுக்கு மேல எண்ணெய் இந்த இடத்துல இருந்து போகுது. அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு நாளைக்கு 14 கச்சா எண்ணெய் கப்பல்கள் ஜப்பான், சீனா, இந்தியா மற்றும் தென்கொரியா போன்ற இடங்களுக்கு இந்த வழியாகத்தான் எண்ணெயை எடுத்து செல்லணும். இது ஒரு தடைப்புள்ளியா ஹார்முஸ் ஜலசந்தியானது மிகவும் குறுகலானது. இது மிக குறுகிய இடத்துல வெறும் 21 மைல்கள் 33 கிலோமீட்டர் அகலமும் அதன் அகலத்துல 60 மைல்கள் 95 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. ஏன்னா அந்த ஜலசந்தியின் அகலம் முழுவதும் எண்ணெய் டேங்கர்களுக்கு போதுமான ஆழம் நீர் அங்க கிடையாது. ஹார்முஸ் ஜலசந்தி பல ஆண்டுகளா ஒரு மூலாபாய புவியியல் தடைப்புள்ளியாக இருந்து வருது. அதனால தான் இது பெரும்பாலும் சண்டைகளின் தளமாக இருந்து வருகிறது இப்ப வரைக்கும். மேலும் இந்த இடத்தை மூடுவதற்கு பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடுகளால பல அச்சுறுத்தல்கள் இப்ப வரைக்கும் விடுக்கப்பட்டு தான் வருகின்றன. உதாரணத்துக்கு சொல்ல போனா 1980களில் ஈராக் போரின் போது ஈராக் ஜலசந்தியில கப்பல் போக்குவரத்து சீர்குலைத்ததை அடுத்து ஈரான் ஜலசந்தியை மூடுவதாக அச்சுறுத்தியது. கூடுதலா ஈராக் போரின் போது அமெரிக்கா ஈரானை தாக்கியதுக்கு அப்புறம் ஏப்ரல் 1988 அமெரிக்க கடற்படைக்கும் ஈரானுக்கும் இடையேயான போருக்கும் இந்த ஜலசந்தி தாயகமா போயிருந்திருக்கு. 1990களில் ஹார்முஸ் ஜலசந்திக்குள்ள உள்ள பல சிறிய தீவுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பா ஈரானுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்க்கும் இடையே ஏற்பட்ட சண்டைகளால
ஜலசந்தியை மூடுவதற்கு மேலும் பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுத்தது இந்த இடம். இருப்பினும் 1992 வாக்கில் பார்த்தீங்கன்னா ஈரான் இந்த தீவுகளை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டது. அதுக்கப்புறம் 1990கள் முழுவதும் இப்பகுதி பதற்றமாகவே நீடித்து வந்தது. டிசம்பர் 2007 மற்றும் 2008 வரை அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில தொடர்ச்சியான கடற்படை நிகழ்வுகள் ஹார்முஸ் ஜலசந்தியில நடந்துச்சு. 2008 ஜூன் மாதத்துல அமெரிக்காவால் தாக்கப்பட்டா எங்களை நீங்க தாக்குனீங்கன்னா உலகின் எண்ணெய் சந்தைகளை சேதப்படுத்தும் முயற்சியில இந்த ஜலசந்தி சீல் வைக்கப்படும் அப்படின்னு ஈரான் கூறியது. அப்போ இந்த ஜலசந்தியை மூடுவது ஒரு போர் நடவடிக்கையாக கருதப்படும் என்று அமெரிக்கா பதிலளிச்சது. இதனால இது பதட்டங்களை மேலும் அதிகரிச்சது மற்றும் உலகளாவிய அளவுல ஹார்முஸ் ஜலசந்தியின் முக்கியத்துவத்தை காட்டியது. தற்போதைய மற்றும் கடந்த கால அச்சுறுத்தல்கள் சண்டைகள் இருந்த போதிலும் ஹார்முஸ் ஜலசந்தி உண்மையில ஒருபோதும் என்னைக்கு மூடனதே கிடையாது. மேலும் பல நிபுணர்கள் அது மூடப்படாது என்று சொல்றாங்க. ஏன்னா ஈரானுடைய பொருளாதாரம் இந்த ஜலசந்தி வழியாக தான் எண்ணெய் ஏற்றுமதியை சார்ந்திருப்பதே இதற்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. இப்படி இந்த ஜலசந்தியை மூடுனா அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் மிகப்பெரிய போரே ஏற்படும். அது மட்டும் இல்லாம ஈரானுக்கு இடையே இந்தியா, சீனா இது போன்ற நாடுகளுடைய பல்வேறு பொருளாதாரம் பாதிக்கப்படும். அதே போல ஈரானுக்கும் இந்தியா, சீனா போன்ற நாடுகளுக்கு இடையே மிகப்பெரிய பதற்றம் உருவாகும். அதே போல ஈரான் நாடு இந்த ஜலசந்தியை மூடுவதற்கு பதிலா அந்த பகுதியா வரக்கூடிய அனைத்து கப்பல்களையும் தடை நிறுத்தம் பண்ணலாம். அதே போல தாக்கலாம், கப்பல் போகக்கூடிய வேகத்தை குறைக்கலாம். இது போன்ற விஷயங்களை பண்ணி பல்வேறு நாடுகளுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாமோ ஒழிய இவங்க ஒரு காலமோ அந்த இடத்தை மூடவும் முடியாது, இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரவும் முடியாது அப்படின்னு பல நிபுணர்கள்லாம் சொல்றாங்க. இந்த இரு நாடுகளுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய இந்த போர்ல பாத்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான இந்த குறுகிய பாதையை மூடியுள்ளது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஹார்முஸ் ஜலசந்தி கப்பல்களுடைய பல்வேறு போக்குவரத்து நெரிசலை சந்தித்து வருது. இதனால இது உலகளாவிய கச்சா எண்ணெய் பிரச்சனைக்கு மிகப்பெரிய வழிவகுக்குது. இதுல சில பேருக்கு ஒரு கேள்வியும் எழும்பலாம், இத்தனை ஆண்டு காலமா இந்த குறுகிய பாதையை ஏன் விரிவுபடுத்தாம இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படி அவ்வாறு செய்தால் உலகின் புவியியல் அப்படியே மாறிவிடும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாரசீக வளைகுடாவிற்கும் ஓமன் வளைகுடாவிற்கும் இடையேயான ஒரு கடல் இணைப்பு ஹார்முஸ் ஜலசந்தி. இது அரேபிய தீபகற்பத்தை ஈரானிடமிருந்து பிரிக்குது. கடந்த 3000 ஆண்டுகளா அதன் புவியியல் ஒப்பீட்டளவுல நிலையானதாக இந்த இடம் இருக்கு. ஆனா கப்பல்களுக்கு கிடைக்கும் உண்மையான பாதை பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது. சர்வதேச விதிமுறைகளின்படி கப்பல்கள் நுழைவதற்கும் வெளியேறுவதற்கும் 2 மைல் கப்பல் பாதைகள் மட்டுமே பாதுகாப்பானதாக கருதப்படுகின்றன. சண்டைகளை, மோதல்களை தடுக்க இடையில 2 மைல் தூரம் கொண்ட ஒரு மண்டலம் பராமரிக்கப்படுது. வரலாற்று ரீதியா சொல்ல போனா இந்த இடம் விரிவுபடுத்தாதற்கு, இன்னும் கொஞ்சம் பெருசா ஆக்காததற்கு காரணம் அதனுடைய இயற்கை அமைப்பு தான். இந்த ஹார்முஸ் ஜலசந்தியுடைய இருபுறமும் பவளப்பாறைகள் இருக்கின்றன. அதே போல நீர்மூழ்கி கப்பல்களுடைய முகடுகளும் இருக்கு. ஈரானுக்கு பக்கத்துல இருக்கிற ஜோக்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலைகள் இந்த கடல்ல நேராவே விழுது. இதுக்கு பக்கத்துல இருக்கிற முசந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீபகற்பம் செங்குத்தான பாறைகளை கொண்டுள்ளது. இப்படி இந்த பாறைகள் எல்லாத்தையும் வெட்டுவது, மலைகளை குடைந்து சீராக்குவது அல்லது இந்த கடலுடைய ஆழத்தை மேம்படுத்துவது இது போன்ற வேலைகள் எதுவுமே சாத்தியப்படாது. அதே போல இது ஒரு எளிமையான வேலையோ எளிமையான பொறியியல் திட்டமோ இது கிடையவே கிடையாது. இப்படி இந்த இடத்தை விரிவுபடுத்துவது என்பது மிகப்பெரிய சிக்கலானது. அப்படி எந்த ஒரு நாடாவது வாண்டடா இந்த இடத்தை நாங்க விரிவுபடுத்தோம் அப்படின்னு நினைச்சு செஞ்சா கூட இதை விரிவுபடுத்துவதற்கு மிகப்பெரிய சிரமம். எப்படின்னா பல்வேறு பொருளாதார தேவையும் பண சிக்கலும் ஏற்படும் இந்த இடத்தால. இப்படி பல நாடுகள் இந்த இடத்தை விரிவுபடுத்த நினைச்சா மிகப்பெரிய பேரழிவை தான் ஏற்படுத்தும். எப்படின்னா ஈரானுடைய கடற்கரையை வெட்டி எடுக்கணும். ஒரு கடற்கரையை வெட்டி எடுப்பது என்பது சாதாரண விஷயமே கிடையாது. அதே போல பக்கத்தில் இருக்கிற ஓமனுடைய முசந்தன் தீபகற்பத்தினுடைய மலைகளை வெட்டி எடுக்கணும். இதுவும் சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மலைகளை வெட்டி எடுக்கணும்னு சொன்ன இந்த இடம் இயற்கையுடைய மூல அபாயம். அதாவது மத்திய கிழக்குல இருக்கிற ஒரு நார்வே நாடு அப்படின்னு சொல்லப்படுது. நார்வே நாடுனா நார்வே நாட்டுக்கு நிகரான மிகப்பெரிய அழகை கொண்டுள்ளது இந்த இடம். அப்படி இந்த இடத்தை வெட்டி எடுக்கணும்னா அந்த அழகே போயிடும் அப்படின்றதற்காக இந்த இடத்தை அப்படியே விட்டு வச்சிருக்காங்க. அப்படி மிஞ்சி போய் இந்த இடத்தை இடிக்கணும் அப்படின்னு நினைச்சா இது மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த இடத்துல. அதே போல மலைகளை வெட்டுவது என்பது டன் கணக்கான குப்பைகளை கடல்ல கொட்டுவதற்கு சமமாகும். இதனால கடல்ல வாழக்கூடிய உயிரினங்கள்ல இருந்து பல்வேறு தாவரங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த பிரச்சனை. அப்படி இந்த சம்பவம் நடந்தா கடல்ல இருக்கிற பல்வேறு உயிரினங்களும் அழிந்து போகும் நிலையும் தாண்டி பவளப்பாறைகளும் அழிந்து போகும். அப்படி இது எல்லாமே போனாலும் போகட்டும், இந்த கடலும் அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்தை அவங்க இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும்னு நினைச்சாங்கன்னா ஈரான் மற்றும் ஓமன் நாடுகளுக்கு சொந்தமான பல்வேறு நிலங்களை வெட்ட வேண்டி இருக்கும். இதை எந்த நாடும் ஒத்துக்காது. அப்படி வெட்டப்பட்டா இது இரு நாடுகளுக்கு இடையே எல்லை பிரச்சனையை உருவாக்கும். இந்த குறுகிய கடல் வழி பாதைக்கு பக்கத்தில் இருக்கிற
சலாம் மற்றும் முசுந்தன் மலைகள் என்று அழைக்கப்படும் ஓமனின் முசுந்தன் தீபகற்பம் மிகவும் உணர்திறன் வாய்ந்த பகுதியாக கருதப்படுது. இங்குள்ள மலைகளை அகற்றுவது ஓமானின் பிரதான நிலப்பகுதியின் பெரும்பகுதியை மூழ்கடிக்க கூடும். மேலும் ஈரானின் ஆர்முஸ்கான் மாகாணத்தின் கடலோர பகுதிகள் உடைக்கப்பட வேண்டியிருக்கும். இதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இரு நாடுகளும் எடுக்க விரும்பாத ஒரு முடிவை இரு நாடுகளும் எடுத்து இறையாண்மையையும் நிலத்தையும் தியாகம் செய்வதாகும். இதனால ஆர்முஸ் ஜலசந்தியை அகலப்படுத்துவது நிலத்தை உடைப்பது மட்டுமில்லாம கடல் அலைகளின் நடத்தையும் மாற்றும். இந்த ஆர்முஸ் ஜலசந்தியை அகலப்படுத்துவது நிலத்தை உடைப்பது மட்டுமில்லாம அந்த கடல் அலைகளுடைய தாக்கத்தையும் வேற மாதிரி மாற்றுமா. இந்த பாரசீக வளைகுடாவில் இந்த இடத்துல மிக மெதுவான நீரோட்டம் உள்ளது. அப்படி இந்த குறுகிய இடம் அகலப்படுத்தப்பட்டா ஓமன் வளைகுடாவில் இருந்து வரும் வலுவான அலைகள் துபாய், தோகா மற்றும் அபுதாபி போன்ற பாரசீக வளைகுடா கடலோர நகரங்கள்ல பேரழிவை ஏற்படுத்தக்கூடும். கடல் மட்டத்தில் ஏற்படும் சிறிய மாற்றம் கூட இந்த மணல் மற்றும் தாழ்வான பகுதிகளை வெள்ளத்துல மூழ்கடிக்கக்கூடும். மேலும் நீர் உப்புத்தன்மையில் ஏற்படும் மாற்றங்கள் உள்ளூர் கடல் மீன்கள் மற்றும் பவளப்பாறைகளை கொல்லும். இதுல முக்கியமா சொல்ல போனா ஆர்முஸ் ஜலசந்தியை விரிவடைவதை ஈரான் ஒருபோதும் விரும்பாது. அதன் குறுகிய தன்மையே ஈரானுடைய மிகப்பெரிய பலமா இருக்குது. இந்த 33 கிலோமீட்டர் குறுகிய பாதை இருந்தாதான் ஈரானால அச்சுறுத்த முடியும். அப்படி இந்த பாதையை விரிவுபடுத்துவது ஈரானுடைய மூலாபாய முக்கியத்துவத்தை குறைக்கும். அப்படி பெருசாகிட்டா பெரிய அமெரிக்க கடற்படை விமானம் தாங்கி கப்பல்கள் அதை எளிதாக ரோந்து செல்ல முடியும். ஓமனை பொறுத்தவரை இந்த பகுதி ஒரு பாதுகாப்பு கேடயமாகும். உலகளாவிய வர்த்தகத்திற்காக எந்த நாடும் அதன் புவியியல் தனித்துவத்தை இழக்க விரும்பாது. இதே போல உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க. மேலும் இதே போன்று பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த காணொளி மூலம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.